ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற பச்சை பட்டாணி சீசனில் இந்த மாதிரி சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு சுண்டலை செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க ஈவினிங் வந்த உடனே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி ஊற வைக்கலையோ ஐயோ மறந்துட்டேமேன்ற பிரச்சனையே கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, துவரம் பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 பூண்டையும் தோல் வச்சு போட்டு சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பட்டாணியையும் அதே மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டியை மட்டும் துருவி வச்சுக்கணும். வேக வச்சுருக்க பட்டாணியை இந்த மாதிரி கொஞ்சமாக மசிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி துவரம் பருப்பையும் இருக்கிற தண்ணியை வேஸ்ட்டாக கீழே கொட்டாமல் அதையும் அந்த தண்ணியோட நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டு உங்கள்கிட்ட சோம்பு இருந்த சோம்பு இல்லைன்னா சீரகம் இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது தேவையான உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை காம்பு கிள்ளிட்டு கீறாமல் முழுசாக அப்படியே போட்டு வதக்கிக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகா வாசனை சுண்டலில் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரத்துக்கு நம்ம அப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்கலன்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனையும் போகிறதுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிக்கோங்க. அப்புறம் பட்டாணியையும் எடுத்து போட்டுக்கோங்க. பட்டாணியும் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பருப்பையும் எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மறுபடியும் கொஞ்சம் வெங்காயத்தை குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். கொத்தமல்லியையும் நல்லா வாஷ் பண்ணி அதையும் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. இது மேலே கொத்தமல்லியை தூவினீங்களா வெங்காயத்தை தூவினீங்களா குழந்தைங்களுக்கு அப்படியே சூடாக பரிமாறினீங்கன்னா நிமிஷத்தில் காலியாயிடும். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான பச்சை பட்டாணி சுண்டல். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.